படம் பார்க்கலாம் ப்ரோ. எப்படி ப்ரோ மலையாள படம்னாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமாம், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். 1100 அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ, அதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. பரவாயில்ல, பார்க்கலாம். ஒரு படமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னர் படம் அந்த மாதிரி தான் இது இருந்துச்சு லைட்டாக. மின்னல் முரளி பார்த்துருக்கேன், அது மாதிரி தான். ஆக்டிங் வைஸ் நல்லா பண்ணியிருக்கேன். ஓகே தான், நல்லா இருக்கு. கீர்த்தி செட்டி, ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருக்கு ப்ரோ. பார்த்தேன். ஒன் டைம் தம்மா இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ, எனக்கு தெரில. அந்த அளவுக்குலாம் பேசுவாங்களான்னு தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் 3Dலாம் நாங்கள் பார்க்கல, 2D தான் பார்த்தோம். அந்த எஃபெக்ட் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே தான். சரி ப்ரோ, வரேன் ப்ரோ. அதனால் ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. ஒன் டைம் தாராளமாக போய் பார்த்துட்டு வரலாம். நம்ம ஊரில் செட் ஆகலனாலும் அவங்க ஊரில் கண்டிப்பாக செட் ஆகும். அவரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? ரெண்டு கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து வில்லேஜ்குள்ளே நடக்கிறது. அவர் வில்லேஜ்குள்ளே இருந்தது பழைய கேரக்டர், ஓல்டு கேரக்டர். அதில் நல்லா நடிச்சிருப்பார். பழைய காலத்து ஸ்டோரி தான், பட் ஆனால் மேக்கிங் சொல்லுவாங்களே, மேக்கிங் நல்லா இருந்திருக்கு. அதை விட ஒன் டைம் பார்க்கலாம். பிஜிஎம்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பின்னாடி பேக்ரவுண்டில் நம்ம பாட்டு அதிகமாகலாம் கேட்டிருக்க மாட்டோம், ஆனால் பிஜிஎம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஏஆர்எம் உண்மையிலே ஒரு நல்ல படம் தாங்க. சீரியஸாக சொல்கிறேன், ஒரு நல்ல படம். இந்த மாதிரி ஜானர் நம்ம நிறைய பார்த்துருப்போம். நம்ம ஒரு தாத்தாக்கு அடுத்து ஒரு பேரன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஜானரில் பார்த்துருப்போம். விச் மீன்ஸ் அவர் விட்டுட்டு போன மிஸ்ட்ரியை இவன் சால்வ் பண்ணுற மாதிரி, அவர் மேலே இருக்க கலங்கத்தை இவன் வந்து இது பண்ணணுன்ற மாதிரி நிறைய ஜானரில் படம் பார்த்துருப்போம். பட் அந்த மாதிரி வரிசையில் பார்த்தாலும் இந்த படம் வந்து ஒரு யூஸ்வலான ஒரு படமாக இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு அன்யூஷுவலான ஒரு ஸ்டோரி கான்செப்டாக உள்ளே கொண்டு போயிருப்பாங்க. நல்லா இருக்குது, தாராளமாக பார்க்கலாம். படத்தை வந்து ஒரு மிஸ்ட்ரியாக அப்படி கொண்டு போயிருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு. படத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியனா சவுண்ட் ஒர்க்கும் சினிமாட்டோகிராஃபியும் சொல்லி ஆகணும். பயங்கரமான ஒர்க்காக இருந்துச்சு, தாராளமாக பார்க்கலாம். என்னன்னா எப்படி இருக்கு படம்? படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது படம். எப்படி ஆக்டிங் வைஸ் எப்படி பண்ணியிருக்காங்க? ஆக்டிங் வைஸ் நல்லா தான் இருக்குது படம். எப்படி ஃபிக்ஷனலாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப அந்த மாதிரி இல்லை. ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் பார்த்து ஃபீல் தான் இருக்குது. ஓகே, மலையாளத்தில் பார்க்கலாம் ஜி, நல்லா தான் இருக்குது. எப்படி நான் மின்னல் முரளி மாதிரி எடுத்திருக்காரா இல்லை மின்னல் முரளியில் ஓகே, அதே ஓடிட்டே இருப்பார்ல, அங்கேயும் இதே மாதிரி இங்கேயும் ஓட்டிகிட்டு தான் இருக்கார். ராஜா காலத்துக்கு அது மாதிரி இருந்தது? இது ராஜா காலத்துக்கு அந்த போர்ஷன் வந்து ரொம்பலாம் வராது, லைட்டாக தான் வரும். அதுக்கப்புறம் வந்து தீஃப் கேரக்டர் தான் வந்து படத்தில் ஒரு 1 hour வந்து வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவாங்க. படத்துக்கு பார்த்தீங்கன்னா இது தொய்னா சாம்பஸ் நல்லா நடிச்சிருப்பாரு. சாங்கு வந்து உங்களுக்கு மியூசிக் தான் வந்து பாசிட்டிவ், நல்லாயிருக்கும். இப்போ ஏஆர்எம் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து பல காலங்களுக்கு முன்னாடி வந்து உழுது. ஸோ ஒரு ராஜா அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஒரு சிலை பண்ணிடுறாரு. அதுக்குள்ளே வந்து ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான பொருளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலை பண்ணிடுறாரு. இதை வந்து ஒரு 3 டைமில் அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அந்த சிலையை எப்படி திரும்ப வந்து உளுந்த இடம் அந்த கிராமத்துக்கே கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த ஹீரோ வந்து அந்த ஊரில் இருக்கார். அவங்க அப்பா வந்து திருட்டு பட்டம் சம்பாதிச்சிருப்பார். ஸோ கலவணி வீட்டு பையன் அப்படிங்கிற மாதிரியே ஹீரோவுக்கு ஒரு பட்டம் இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி ஒரு கதை ஒன்று போயிட்டுருக்கு. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ட்ராக் போயிட்டுருக்கு. லவ் ட்ராக் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வென்ச்சர் அப்படி இப்படின்லாம் போகுது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது. இது ஒரு தமிழ் ஆடியன்ஸுக்கான படம் கிடையாது. தமிழ் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து ரசிக்க முடியாது. ப்ராப்ளி ஒரு மலையாள ஆடியன்ஸுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த படம் பெட்டராக இருக்கும். அந்த அளவுக்குலாம் இல்லை. அது வந்து ஹீரோ சும்மா அந்த மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது அந்த அளவுக்குலாம் இல்லை. ஒன் டைம் வந்து சும்மா பார்த்துட்டு போகலாம். மற்றபடி ஒன்று பெருசாக சொல்லிக்கிறாள் இல்லை, நம்ம பார்த்து கிடையாது. ஹாலிவுட்டில் நிறைய இந்த கதைலாம் பார்த்துருவோம். ஒரு தொலைஞ்சு போன புதையில வந்து எப்படி தேடுவோம். ஸோ அந்த ஒரு புதையலுக்கு மிகுந்த இது இருக்கும், அதுக்கு நிறைய காசு தருவாங்கன்றாங்க. அது வந்து கண்டுபிடிக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இவர் வந்து இந்த ஊருக்குள்ளே கண்டுபிடிக்கிறாங்க. 3Dயில் எடுத்திருக்காங்க. 3Dயில் நம்ம இங்கே பார்க்கல, அதனால் நமக்கு தெரிய வரல இதில். ஆனால் 2Dயில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஆனால் 3Dயில் பார்த்து தான் ஒன்றும் நல்லா இருந்திருக்கு. ஏன்னா அதுக்கான எஃபர்ட்லாம் ஸ்க்ரீன் பிளேல தெரியுது. அதுக்காகவே எடுத்திருக்காங்க சில விஷயங்கள்லாம். நல்லா இருந்தது ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம். லவ் போர்ஷன் கீர்த்தி செட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சின்ன போர்ஷன் தான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லா வரும்போது கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்காங்க. அது அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரேட்டிங் ஓகே, ரெண்டுமே பார்க்கலாம். ஒன் டைம் ஒன்லைனில் ஒன்றும் இல்லை, மக்கள் இப்போவும் ஒரு கல்லை தான் கும்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக நீ இப்போவும் வந்து இவ்வளோ நாளாக நீ சண்டை போட்டுட்டு சாப்பிட்றது ஒரு கல்லுக்காக தான் அப்படின்றது காட்ட உண்மையான சாமி எங்கே இருக்குன்னு பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உரைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஒரு அரசியல் ஒன்று பேசியிருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு இல்லாத ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள் பண்ணால் அது திருட்டு, அவன் திருட குலம் அப்படின்றீங்க. இதே ஒரு அரசனோ ஒரு ராஜாவோ பண்ணால் அது ராஜதந்திரமாக மாற்றுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதில் நமக்கு உரைக்கிற மாதிரி ஒரு அரசியல் ஒன்று பேசியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே பார்க்கணும். பட் தெரியல மக்கள் இதை ஆதரிப்பாங்களான்றது தெரியல, நல்லா எடுத்திருக்காங்க. லவ் சீன்ஸ்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை. சும்மா அவங்க ஏதோ இருக்கணுமேனு தான் இருக்கு வச்சுருக்காங்க. ஹீரோயின் கேரக்டர்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா கேரக்டர் நல்லா வந்து சூட் ஆகிருக்கு, அவ்வளோதான். படத்தில் வேறு யாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க? பேசல் ஜோசப் தொய்னா தாமஸை வச்சே தான் ஃபுல்லாக பணம் போடும்.
இவங்க எல்லாமே ஒரு 10 நிமிஷம் போர்ஷன்ஸ் தான் கொஞ்சம் வந்து ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அம்மா கேரக்டருக்கும் பேசில் ஜோசப் கேரக்டருக்கு மட்டும் அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இப்போது எப்படி படம் தான் இருக்கும்? அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. மின்னல் முரளி மாதிரி வருமா? இல்லை மின்னல் முரளியிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதோட கீர்த்தி ஷெட்டி உங்களோட ஆக்டிங்? கீர்த்தி ஷெட்டி நல்லா தான் போனாங்க, ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா மலையாள படம் தான் ஃபஸ்ட்டு 3D படம். அப்படிங்களா? ஆக்சுவலாக 2Dயில் தான் நான் பார்த்தேன். நல்லா 2Dயில் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபியும் நல்லா இருக்குது. படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதுதான் வந்து இந்த படத்துக்கு ஒரு மெயின் மைனஸ். விஷுவலாக நல்லா இருக்குது. மியூசிக் வந்து கொஞ்சம் சட்டிலாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஹெவியாக பண்ணியிருக்கலாம். அது என்னென்னா இது வந்து ஒரு தமிழ் கமர்ஷியல் சினிமா வந்து சார்ந்து இந்த படம் வரல. ஸோ ஒரு தமிழ் ஆடியன்ஸால் இந்த படத்தை வந்து பார்க்க முடியாது, அவ்வளோதான். ஓவராலாகவே படம் ஸ்லோவாக தாங்க. எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃபோட கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஆக்சுவலாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வச்சுருந்தாங்க, கொஞ்சம் அட்வென்ச்சர் மாதிரி எல்லாம் போகிற மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க. பட் அதோட ஸ்லோ பேஸ்னால நம்மளால் அதை என்ஜாய் பண்ண முடியல. எல்லாருக்குமே இந்த இது நான் சொன்ன டைலாக் சொல்கிறீங்களா, டைலாக் தமிழ் ஆடியன்ஸ் தான், தமிழ் ஆடியன்ஸ் தான். சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக தாத்தாவாகவும் வருவார், பையனாகவும் வருவார். ரெண்டு இதுலேயுமே வந்து எப்படி பண்ணணுமோ சூப்பராக பண்ணுவார். ஆக்சுவலாக தாத்தாவாக இருக்கும்போது அந்த டைமில் அந்த கலரி வித்தை அது இதெல்லாம் சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பார். பையனாக இருக்கும்போது ஒரு இன்னசென்ட்டான ஒரு பையனாக இருப்பான், எதுவும் எனக்கு பெருசாக தெரியாது. சின்ன வயசில் ஒரு திருடுவான், அதுக்கு தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வேணான்னு இருப்பான். பட் அந்த பழி அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அப்படியே சூப்பராக படத்துலேயே கன்வே பண்ணியிருப்பார். அதாவது நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். ஆக்சுவலாக அவரோட அடுத்த சீனில் வந்து நமக்கு கனெக்ட் ஆகும். ஓகே, இது ஏற்புடையதாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். தாராளமாக பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. விஷுவல் ட்ரீட்னு சொல்லலாம். மியூசிக்கும் ஒரு பெரிய, அதான் சொன்னேன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அதர் லாங்குவேஜ் சினிமா பாட்டுங்களை வந்து தமிழில் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்குது, தாராளமாக பார்க்கலாம். சூப்பராக இருந்தாங்க. கீர்த்தி செட்டியோட போர்ஷன், ஒரு லவ் போர்ஷன் ஒன்று இருக்கும் படத்தில். வீட்டுக்குள்ளே வந்து ஒரு எலக்ட்ரிஷியனாக வர ஒரு சீன் இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த சீன். அதே மாதிரி ஒரு கோட்டையில் போயிட்டு ஒரு சிலையை திருடுற ஒரு சீன் இருக்கும், ஒரு விளக்க திருடுற சீன், அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த 2 சீன் படத்தில் கண்டிப்பாக குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். சூப்பரான ஒரு சீன். பெரிய கேரக்டர் இல்லைங்க, ஸ்டார்டிங்கில் கொஞ்சோண்டு வராங்க. கீர்த்தி செட்டிக்கு வந்து ரொம்ப சூப்பரான கேரக்டரு. கீர்த்தி செட்டி தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டாகவே வந்து கொஞ்சம் கட்டி காக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இடையில இருக்க ஒரு லவ் சீக்வன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக படத்தில் மெயின் ப்ளஸ் வந்து கீர்த்தி செட்டியோட சீக்வன்ஸ் தான். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு இந்த கிராமத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம்லாம் காமிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து அட்வென்ச்சர், அந்த சிலை பின்னாடி போகிற மாதிரி விஷயங்கள் காமிக்கிறாங்க. அது 2 டைம் லைனில் கூட காமிக்கிறாங்க. ஸோ இவர் அப்பா காலத்தில் அந்த சிலையை என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் இவர் போய் கிளைமேக்ஸில் அந்த சிலைக்கு பக்கம் போகிறதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க. ஸோ ஆனால் இவ்வளோ விஷயம் இருந்துமே அந்த படத்தை நம்மளால் உட்காந்து பார்க்க முடியல, ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. மலையாள ஆடியன்ஸுக்கு நம்ம எக்ஸாக்டாக கெஸ் பண்ண முடியாது. பட் கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு போகிற ரேட் பண்ணுறோமோ அதோட கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு பெட்டரான ரேட்டிங் தான் அவங்க கொடுப்பாங்க. மலையாளத்தில் நல்லா பிடிக்குமா எல்லாருக்கும்? மலையாளத்துக்கு இது புதுசு, அவங்களுக்கு இந்த மாதிரி ஜானரே புதுசு தான். மலையாளத்தில் அவங்கெல்லாம் வந்து ட்ராமா அந்த மாதிரி அவங்க ரைட்டிங்கில் தான் செம ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. படம் ஃபுல்லாக பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான், கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி பேசப்பட்ட ஐயோ, அப்படிலாம் பேசப்படாது. அது வேறு ஜானர், திடீர்னு அதை நம்ம பார்க்காத ஜானர், திடீர்னு ஒரு படத்தில் வந்த ஜானர் அது. இது எல்லாம் பார்த்த ஜானர் தான், அதனால் வந்து ஒன் டைம் பார்க்கலாம். சரி, ஓகே ப்ரோ, தேங்க்யூ.